அன்பானவர்களே, நித்திய வெளிச்சம் டிவியின் எக்கால சத்தம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்க்க போவது இயேசு கிறிஸ்துவின் இறுதி எருசலேம் பிரவேசமும் அதில் மறைக்கப்பட்ட சில இரகசியங்களும். பைபிளில் இயேசு கிறிஸ்து எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறார். பார்வையற்றவர்களுக்கு பார்வை கொடுத்தார். மரித்த லாசருவை 4 நாட்களுக்கு பிறகு உயிரோடு எழுப்பினார். தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். ஆனால் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், இயேசு செய்த எல்லா அற்புதங்களும் பைபிளில் உள்ள 4 சுவிசேஷங்களிலும், அதாவது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய 4 சுவிசேஷங்களிலும் பதிவு செய்யப்படவில்லை. சில சம்பவங்கள் மத்தேயுவில் இருக்கும், லூக்காவில் இருக்காது. சில சம்பவங்கள் யோவானில் மட்டுமே இருக்கும். சில சம்பவங்கள் மார்க்கிலும் மத்தேயுவிலும் இருக்கும். மற்ற 2 சுவிசேஷங்களிலும் இருக்காது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் மிகச் சில சம்பவங்களை மட்டுமே 4 சுவிசேஷங்களிலும் தவறாமல் பதிவு செய்கிறார். அதில் ஒன்று இயேசுவின் சிலுவை மரணம், இயேசுவின் உயிர்த்தெழுதல். அதற்கு அடுத்தபடியாக 4 சுவிசேஷங்களிலும் ஒரு பிரமாண்டமான நிகழ்வு குறிக்கப்படுகிறது. இயேசு கழுதை குட்டியின் மேல் ஏறி இறுதியாக எருசலேமுக்குள் நுழைந்த சம்பவம். ஏன் இந்த சம்பவம் அத்தனை முக்கியம்? 4 சுவிசேஷர்களும் இதை ஏன் தவறாமல் சுவிசேஷங்களில் எழுத வேண்டும்? ஏனென்றால் இது வெறும் ஊர்வலம் அல்ல. இது இயேசு கிறிஸ்து தன்னை அதிகாரப்பூர்வமாக இந்த உலகத்தின் ராஜா என்று இஸ்ரவேலர்களுக்கு வெளிப்படுத்திய நாள். இன்று நம் பைபிளில் மறைந்திருக்கும் ஒரு மிகப்பெரிய இரகசியத்தை பார்க்க போகிறோம். பழைய ஏற்பாட்டில் இருந்த ஒரு கொடூரமான கொலை சட்டம். எருசலேமின் வீதியில் மரணத்திற்காக கட்டப்பட்டிருந்த ஒரு கழுதை, சிலுவையில் பலியான ஒரு ஆட்டுக்குட்டி. இந்த 3ம் எப்படி இணைகின்றன? இந்த வீடியோவின் நடுவே நான் சொல்ல போகிற ஒரு சரித்திர சம்பவம் உங்களை கண்டிப்பாக கண்ணீர் விட வைக்கும். வீடியோவை எங்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் இன்றே திறக்கப்படும். இந்த சம்பவம் எப்போது நடந்தது? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டது ஒரு வெள்ளிக்கிழமை, பாஸ்கா பண்டிகையின் நாள். அதற்கு சரியாக 5 நாட்களுக்கு முன்பு, அதாவது ஞாயிற்றுக்கிழமை, இந்த எருசலேம் பிரவேசம் நடக்கிறது. வரலாற்று ஆசிரியர்களின் குறிப்புப்படி பாஸ்கா பண்டிகைக்காக எருசலேமில் சுமார் 25 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் கூடியிருப்பார்கள். அந்த நேரத்தில் இயேசு ஒலிவ மலையிலிருந்து எருசலேமை நோக்கி வருகிறார். ஆனால் அவர் நடந்து வரவில்லை, ஒரு வாகனத்தை தேர்ந்தெடுக்கிறார். அது ஒரு குதிரையோ ஒரு ரதமோ அல்ல, ஒரு கழுதை குட்டி. ஏன் கழுதை? இந்த ராஜா ஏன் கழுதையில் ஏறி வர வேண்டும்? ராஜாக்கள் போர் செய்ய போகும்போது கம்பீரமான குதிரைகளில் தான் வருவார்கள். ஆனால் இயேசு ஏன் கழுதையை தேர்ந்தெடுத்தார்? இதற்கு பின்னால் பழைய ஏற்பாட்டில் உள்ள ஒரு மரண சாசனம் மறைந்திருக்கிறது. உங்கள் பைபிளில் யாத்திராகமம் 13:13 மற்றும் 34:20 படித்து பாருங்கள். கழுதையின் தலையீற்றையெல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்க கடவாய், மீட்காவிட்டால் அதன் கழுத்தை முறித்து போட வேண்டும். இது மோசே இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்த சட்டம். சற்று கற்பனை செய்து பாருங்கள். இஸ்ரவேலர்களின் சட்டப்படி கழுதை என்பது தீட்டானது. ஒரு கழுதை குட்டி பிறந்தால் அது பாவத்தின் அடையாளம், அது வாழ தகுதியற்றது, அது கொல்லப்பட வேண்டும். அந்த பாவமான கழுதை உயிர் வாழ வேண்டுமென்றால் ஒரே ஒரு வழிதான் இருந்தது. குற்றமில்லாத மாசற்ற ஒரு ஆட்டுக்குட்டி அந்த கழுதைக்கு பதிலாக பலியிடப்பட வேண்டும். ஆட்டுக்குட்டியின் இரத்தம் சிந்தப்பட்டால்தான் கழுதை பிழைக்கும். இது மோசேயின் சட்டம். இப்போது புதிய ஏற்பாட்டுக்கு வாருங்கள். மார்க்கு 11:2 இயேசு சீசர்களிடம் ஒரு விசித்திரமான கட்டளையை கொடுக்கிறார். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசித்தவுடனே மனுஷரில் ஒருவனும் ஒரு காலும் ஏறியிராத ஒரு கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அங்கே ஒரு கழுதை கட்டப்பட்டிருக்கிறது. எதற்காக கட்டப்பட்டிருக்கிறது?
அது ஓய்வெடுக்க கட்டப்படவில்லை. பழைய ஏற்பாடு சட்டத்தின்படி அது கழுத்து முறிக்கப்பட வேண்டிய மரண தண்டனைக்காக கட்டப்பட்டிருக்கிறது. அது தன் மரணத்திற்காக காத்து கொண்டிருக்கிறது. ஆனால் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டியான இயேசு அந்த கழுதையை அவிழ்க்க சொல்லுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களது கட்டுகளையும் தேவன் இன்று அவிழ்க்க சொல்லுகிறார். அந்த கழுதையை கொல்ல வேண்டாம், அதை அவிழ்த்து விடுங்கள். அந்த கழுதைக்கு பதிலாக தேவ ஆட்டுக்குட்டியான நானே சிலுவையில் பலியாக போகிறேன் என்பதை செயலால் செய்து காட்டவே இயேசு அந்த கழுதையை அவிழ்க்க சொன்னார். கழுதையை அவிழ்க்க சொன்ன அதே இயேசு உங்கள் பிள்ளைகளின், உங்கள் தலைமுறைகளின், உங்கள் சந்ததிகளின் சில கட்டுகளை இன்றே நீங்கள் அவருக்கு ஒப்பு கொடுத்தால் அவிழ்ப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். இந்த பதிலாள் பலி என்றால் என்ன? அந்த மரணத்திற்கு காத்து கொண்டிருந்த கழுதைக்கு கிடைத்த அந்த இரக்கம் எப்படிப்பட்டது என்பதை உங்களுக்கு புரிய வைக்க அமெரிக்காவில் நடந்த ஒரு நெஞ்சை உலுக்கும் உண்மை சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். 1863 ஆண்டு அமெரிக்காவில் மிகப்பெரிய உள்நாட்டு போர் நடக்கிறது. ஆபிரகாம் லிங்கன் ஜனாதிபதியாக இருக்கிறார். இராணுவத்தில் ஆட்கள் குறைந்ததால் அரசாங்கம் ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறது. லாட்டரி முறையில் பெயர்களை எடுத்து யாருடைய பெயர் வருகிறதோ அவர்கள் கட்டாயமாக இராணுவத்தில் சேர்த்து போர்க்களத்திற்கு போக வேண்டும். அப்படியானால் உயிருடன் திரும்புவது மிக கடினம். அது ஒரு மரண சாசனம். ஒரு கிராமத்தில் லாட்டரி குலுக்கப்படுகிறது. ஒரு பெயர் அதில் வருகிறது. அவர் ஒரு குடும்பத் தலைவன். அவருக்கு ஒரு அன்பான மனைவியும் 3 சிறு குழந்தைகளும் இருக்கிறார்கள். தன் பெயரை வந்ததை பார்த்ததும் அந்த மனிதன் தரையில் விழுந்து கதறி அழுகிறார். ஐயோ, நான் போர்க்களத்துக்கு போனால் செத்து போவேன். நான் செத்து போனால் என் மனைவியும் என் குழந்தைகளும் அனாதையாக நடுத்தருவில் நிற்பார்களே, பட்டினியால் சாவார்களே என்று இருதயம் வெடித்து அழுகிறார். ஆனால் இராணுவ சட்டம் யாரையும் விடாது. அவர் கொல்லப்படுவதற்காக கட்டப்பட்ட கழுதையைப் போல மரணத்திற்கு காத்து கொண்டிருக்கிறார். அப்போது அவருடைய நெருங்கிய நண்பர் அங்கே ஓடி வருகிறார். அவர் இளைஞர். அவருக்கு திருமணமாகவில்லை. அவர் இராணுவ அதிகாரிகளிடம் சென்று சொல்லுகிறார், ஐயா, இவனுக்கு மனைவியும் குழந்தைகளும் இருக்கிறார்கள். இவன் போனால் குடும்பம் அழிந்துவிடும். சட்டப்படி ஒருவருக்கு பதிலாக இன்னொருவர் இராணுவத்திற்கு போகலாம். தயவு செய்து இவனை அவிழ்த்து விடுங்கள். இவனுக்கு பதிலாக நான் போர்க்களத்திற்கு போகிறேன். இராணுவம் அதை ஏற்றுக்கொள்கிறது. அந்த தகப்பன் விடுவிக்கப்படுகிறார். அந்த நண்பன் இராணுவ உடை அணிந்து கொண்டு போர்க்களத்திற்கு செல்லுகிறார். சில மாதங்கள் கழிகின்றன. பேட்டில் ஆஃப் வில்டர்னஸ் என்ற கொடூர யுத்தம் நடக்கிறது. எதிரிகள் சுட்ட துப்பாக்கி கொண்டு அந்த நண்பனின் நெஞ்சை துளைக்கிறது. இரத்த வெள்ளத்தில் அந்த நண்பன் தன் நண்பனுக்காக தன் உயிரை விடுகிறார். போர் முடிந்த சில வருடங்கள் கழித்து உயிர் பிழைத்த அந்த தகப்பன் தன் மனைவியையும் 3 குழந்தைகளையும் அழைத்து கொண்டு அந்த நண்பன் புதைக்கப்பட்ட கல்லறை தோட்டத்துக்கு போகிறார். தன் நண்பனின் கல்லறையை பார்த்ததும் அந்த தகப்பன் அப்படியே மண்டியிட்டு மண்ணை கட்டி கொண்டு ஒரு சிறு பிள்ளையைப் போல கதறி அழுகிறார். பிறகு அவர் ஒரு மரப்பலகை எடுத்து அதில் ஒரு வாசகத்தை செதுக்கி அந்த கல்லறையின் மேல் நடுகிறார். அந்த மரப்பலகையில் என்ன எழுதியிருந்தது தெரியுமா? ஹீ டைடு ஃபார் மீ. இவன் எனக்காக மரித்தான். அருமையானவர்களே, இந்த கதையில் நான் மரணத்திற்காக காத்து கொண்டு அழுது கொண்டிருந்தானே அந்த தகப்பன், அவன்தான் அந்த கட்டப்பட்ட கழுதை. அவனுக்கு பதிலாக தன் உயிரை கொடுக்க வந்தானே அந்த நண்பன், அவர்தான் நம்முடைய ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து. நீங்களும் நானும் தான் நம்முடைய பாவங்களுக்காக நரகத்துக்கு செல்ல வேண்டிய இடத்தில் என் பிள்ளைகளை அவிழ்த்து விடுங்கள், அவனுக்காக நான் சிலுவையில் மரிக்கிறேன் என்று சொல்லி இயேசு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். சரி, இந்த கழுதைக்கு இன்னொரு முக்கியமான சரித்திர பின்னணியும் பைபிளில் இருக்கிறது. இயேசு இப்படி ஒரு கழுதையில் வரும் சம்பவம் இதற்கு முன்பு பைபிளில் வேறு ஏதாவது இடத்தில் நடந்திருக்கிறதா? ஆம், நடந்திருக்கிறது. 1 ராஜாக்கள் 1வது அதிகாரம் 33, 34வது வசனத்தை படித்து பாருங்கள். தாவீது ராஜா வயதான பின்பு தன் மகன் சாலமோனை அடுத்த ராஜாவாக அறிவிக்கிறார். அப்பொழுது அவர் ஒரு கட்டளையை கொடுக்கிறார்.
நீங்கள் சாலமோனை என் சொந்த கோவேறு கழுதையின் மேல் ஏற்றி சீயோனுக்கு கொண்டு போய் ராஜாவாக அபிஷேகம் செய்யுங்கள் என்கிறார். ஒரு புதிய ராஜா பொறுப்பேற்கும் போது அவர் குதிரையில் வரமாட்டார், ராஜாவின் கழுதையில் தான் வருவார். இஸ்ரவேல் தேசத்து வழக்கப்படி ஒரு ராஜா குதிரையில் வந்தால் அவர் போர் செய்ய வருகிறார் என்று அர்த்தம். ஆனால் அவரே ஒரு கழுதையில் வந்தால் அவர் சமாதானத்தை ஏற்படுத்த வருகிறார் என்று அர்த்தம். இதையே சகரியா தீர்க்கதரிசி இயேசு வருவதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பே மிக துல்லியமாக சகரியா 9:9 எழுதி வைத்தார். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். 500 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த எருசலேம் வீதியில் அந்த கழுதை குட்டியின் மேல் சமாதான பிரபுவாக இயேசு ஏறி வந்தபோது அச்சு பிசகாமல் அப்படியே நிறைவேறியது. அன்பர்களே, இயேசு இப்படி வரும்போது அங்கிருந்த 25 லட்சத்திற்கு அதிகமான மக்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் வழியிலே தங்கள் ஆடைகளை விரித்தார்கள். குறிப்பாக குருத்தோலைகளை பிடித்து கொண்டு ஓசன்னா என்று கத்தினார்கள். ஏன் வேப்பிலையோ மாம்பிள இலையோ மாம்பழ இலையோ பிடிக்காமல் குருத்தோலைகளை பிடித்தார்கள்? இதற்கு முன்னால் ஒரு பெரிய அரசியல் சரித்திரம் இருக்கிறது. பைபிளுக்கு வெளியே மக்கபேயர் என்ற சரித்திர புஸ்தகத்தில் இந்த விடை இருக்கிறது. இயேசு பிறப்பதற்கு 160 ஆண்டுகளுக்கு முன்பு அந்தியோகஸ் எபிபானஸ் என்று அழைக்கப்படுகிற சிரியா ராஜா எருசலேம் தேவாலயத்தில் பன்றியை அறுத்து தீட்டுப்படுத்தினான். அப்போது யூதர்கள் கிளர்ச்சி செய்து சிரியா நாட்டு படையை தோற்கடித்து எருசலேம் தேவாலயத்தை மீட்டபோது அந்த மாபெரும் வெற்றியை கொண்டாட குருத்தோலைகளை பிடித்தார்கள். அன்றிலிருந்து யூதர்களுக்கு குருத்தோலை என்பது தேசிய விடுதலையின் அடையாளம். மக்கள் இயேசுவை பார்த்து ஓசானா என்று கத்தினார்கள். சங்கீதம் 118:25 படி ஓசானா என்றால் இப்பொழுதே எங்களை ரட்சியும் என்று அர்த்தம். மக்கள் இயேசுவை ஒரு மாவீரனாக பார்த்தார்கள். இவர் ரோமர்களை அழித்து எங்களுக்கு அரசியல் சுதந்திரம் தருவார் என்று நினைத்து குருத்தோல்களை பிடித்து கொண்டு ஓசானா பாடினார்கள். ஆனால் இயேசு தேடி வந்தது அரசியல் சிம்மாசனத்தை அல்ல, மனிதர்களின் இதய சிம்மாசனத்தை. மக்கள் எல்லோரும் சந்தோஷமாக ஆர்ப்பரிக்கும் போது லூக்கா 19:41 நாம் ஒரு நெஞ்சை உடைக்கும் காட்சியை பார்க்கிறோம். இயேசு நகரத்தின் சமீபமாய் வந்தபோது அதை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். எல்லோரும் அவரை புகழும்போது அவர் ஏன் அழ வேண்டும்? ஏனென்றால் அந்த மக்களின் இருதயம் அவருக்கு தெரியும். இன்று ஓசான்னா என்று பாடும் இதே மக்கள் இன்னும் சரியாக 5 நாட்களில் பிலாத்துவின் அரண்மனைக்கு முன்பாக சிலுவையில் அறையும் என்று கத்தப் போகிறார்கள். இதை இயேசு முன்னமே அறிந்திருந்தார். தங்களுக்கு வரப்போகும் அழிவை அறியாமல் தங்களை ரட்சிக்க வந்த இவரை புரிந்து கொள்ளாமல் குருடர்களாக இருக்கிறார்களே என்று எருசலேமை பார்த்து இயேசு மனமுடைந்து அழுகிறார். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்று ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறார். நாம் எப்படி இருக்கிறோம்? ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தில் போய் ஓசானா என்று பாடிவிட்டு மற்ற நாட்களில் நம்முடைய பாவங்களிலே இயேசுவை மீண்டும் சிலுவையில் அறைகிறோமா? இன்று நீங்கள் எந்த பாவத்தில் எந்த கட்டுகளில் இருந்தாலும் சரி, எத்தனையோ மரண போராட்டங்களில் இருந்தாலும் சரி, மரண தண்டனைக்காக கட்டப்பட்டிருந்த அந்த கழுதையை தேடி இயேசு வந்தது போல இன்று உங்கள் குழந்தைகளையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் தலைமுறைகளையும் உங்கள் சந்ததிகளையும் தேடி இயேசு வருகிறார். என் மகனே, என் மகளை அவிழ்த்து விடுங்கள் என்று ஆண்டவர் கட்டளையிடுகிறார். காரணம், உங்களுக்காக அந்த தேவாட்டுக்குட்டி சிலுவையில் பலியாகிவிட்டது. அவர் உங்களை ஆழமாக நேசிக்கிறார். இந்த எருசலேம் பிரவேசத்தின் ரகசியங்கள் உங்களுக்கு ஒரு புதிய வெளிப்பாட்டை கொடுத்திருந்தால், உங்களை ஆழமாக தொட்டிருந்தால், இப்பொழுதே அந்த கல்வாரி நாயகன் முன்னால் முழங்கால் படியிடுங்கள். நாம் செய்த பாவங்களை எல்லாம் அவருக்கு முன்பாக பரிசுத்த இரத்தத்தால் கழுவச் சொல்லி கேட்டு ஜெபியுங்கள். இந்த ஜெபத்தின் மூலமாக இன்று உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தேவ ஆசீர்வாதம் வரப்போகிறது. இதுபோல வேதத்தில் மறைந்திருக்கும்
இன்னும் பல சரித்திர மற்றும் ஆவிக்குரிய சம்பவங்களோடு மீண்டும் நாளை சந்திப்போம். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.